ஸோ அதன் அடிப்படையில் இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு பெண்ணியம் அப்படின்ற போதையை வந்து ஏத்துறதுக்கு அதை வச்சு பெண்களை வழி கெடுக்கிறதுக்கு வந்து இங்க மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் இப்ப நீங்க இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேரக்டர்ல ஒரு ஆக கேடு கெட்ட காரி துப்பக்கூடிய ஒரு பிளாஷ்பேக் கூடிய ஒரு கேரக்டர் ஒரு பெண் தான் இந்த சனி லியோன்னு சொல்றது. அந்த பெண்ணை வந்து ஒரு சிங்க பெண்ணா வந்து ஒரு ஸ்டார் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படித்தான் வந்து வழி கெடுப்பாங்க. இதை வச்சு விளங்குது இல்லையா உங்களுக்கு? உண்மையான ஒரு முஸ்லீமா வந்து குறைஞ்சபட்சம் இந்த சபரிமலை இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தாவது கத்துக்கோங்க. மறுவாதின்னு சொன்ன என்ன, ஆடைன்னு சொன்ன என்ன, இஸ்லாம்னு சொன்ன என்ன, இந்த சொசைட்டில பெண்ணுடைய உரிமை என்னன்னு சொன்னா அதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த பெண்ணியம் பேசக்கூடிய உண்மை, அதே பெண்ணுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து இஸ்லாத்துல இருக்கு. அது 1400 வருஷத்துக்கு முந்தைய சொத்து உரிமை எப்படி பிரிக்கிறோம்னு சொல்லி குர்ஆன்ல நிசாவுல எல்லாம் பேசுறான். போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப பெண்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கறத பத்தி இங்க யாரும் வந்து முஸ்லீம் கிட்ட பேச தேவையில்ல. முஸ்லீம்கள் எப்படி பெண்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கு, அது அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும். இந்த சோஷியல் ஆர்டர் சொசைட்டியை வந்து பாதுகாக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். வந்து அவுத்து போட்டு ஆடுறதுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கொடுக்கறது வந்து அறிவுபூர்வமான மார்க்கம் இல்ல, அது ஒரு செயற்பாடும் இல்ல. சரியா? அதுக்கெல்லாம் அந்த இருக்கிறாங்க ஆட்கள், அவனோட போயிட்டு சேர்ந்து நடந்துக்கிட்டா இனி இறைவன் பாதுகாத்தவர்களை தவிர மற்றவங்க இனி பாதிப்படைவாங்க. இந்த பெண்ணியம் அப்படின்னு சொல்லி பேசி நாங்கெல்லாம் வந்து சொசைட்டில எங்களுக்கு நாங்கள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, நாங்கெல்லாம் எங்களுக்கு ஈக்குவல் அந்த பவர் இருக்கு சொசைட்டில எல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு இந்த போறவன்ட்ட ஒரு கேள்வி ஒன்று என்னன்னு கேட்டா, 1,24,000 நபிமார்களை வந்து அல்ல அனுப்பணும். அந்த 1,24,000 நபிமார்களும் காலத்துக்கு ஏற்ப ஒரு காலகட்டத்துக்கு வராங்க. அந்த 1,24,000 நபிமார்களும் இந்த சமுதாயத்துல அநியாயம் மேலோங்கிற கூடாது, நல்ல விதமான ஒரு சொசைட்டி வந்து உருவாக்கணுன்ற அடிப்படையில வேலை செஞ்சவங்க தான். சரியா? அப்ப அந்த 1,24,000 நபிமார்களையும் அல்லா தான் படைச்சான். ஆனா அந்த 1,24,000 நபிமார்களும் ஆண்கள் தான். பெண்களை படைச்சவனும் அல்லா இறைவன் தான். இப்ப 1,24,000 நபிமார்களை வந்து அனுப்பின அல்லா ஏன் ஒரு பெண்ணை சரி நபியா அனுப்பல? அப்ப அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஒரு பின்தங்கின சமுதாயமா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில நீங்க பார்க்க போறீங்களா? நான் இந்த முஸ்லீம் சகோதரிட்ட கேட்கிறேன், வந்து இப்படி வந்து கேவலமா இந்த அபாயா போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு தானையும் கேவலமாக்கிட்டு குடும்ப உறவுகளையும் நீக்கிற இடத்தையும் கேவலமாக்கக்கூடிய பெண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேடு கேட்ட சினிமா கலாச்சாரத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரிதாபப்பட்ட இந்த சகோதரிட்ட கேட்கிறேன். அப்போ 1,24,000 நபிமார்கள் ஏன் அல்லாஹ் ஒரு பெண்ணை சரி அனுப்பல? அப்ப கொஞ்சம் யோசிங்க என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல சொசைட்டி அப்படி சொல்றது ஒரு ரன் ஆகணும்னு சொன்னா ஆண்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, பெண்களுக்கு உண்டான ஒரு டியூட்டி ஒன்று இருக்குது. அதை வந்து இறைவன் ஆண்கள் எப்படி செய்யணும் பெண்கள் எப்படி செய்யணும்னு புரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் இந்த இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தை படிக்கணும். நபிமார்களுடைய வரலாறை வந்து தெரிஞ்சுக்கணும். சஹாபாமார்கள் அவங்களுடைய மனைவிமார்களுடைய வரலாறுகளை வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இந்த ஒரு பெண்ணை சரி வந்து அல்லாஹ் வந்து நபித்துவத்தை வந்து கொடுக்குற மாதிரி அல்லாஹ் படைக்கணும். அப்ப அல்லாஹ் வந்து இன்னைக்கு அநீதி இருக்கிறான்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. இந்த சமுதாயத்துல ஆண்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அதை ஆண்கள் தான் செய்யணும். பெண்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அதை பெண்கள் தான்